அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் வி ஜெயக்குமார். உங்களை மற்றொரு பதிவுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், கெரியர்ஸ் இன் கோர் இன்ஜினியரிங் என்ற சீரீஸ்ல ஒரு 2 பதிவு போட்டிருந்தேன். இது 3வது பதிவு. முதல் பதிவுல ஸ்கோப் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கை பத்தி போட்டிருந்தேன். 2வது பதிவுல ஸ்கோப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி போட்டிருந்தேன். அதை இதுவரையும் பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். EEE ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்பெஷலைசேஷன். அதுல இருந்து வந்த ஒரு சப்செட் ECE. இப்ப ப்ரொடாமினா தேவைக்கேற்ற மாதிரி ECE EEE 2 டிபார்ட்மெண்டா கிடைக்குது. அதனால நான் ரெண்டுத்தையும் தனித்தனியா அலச விரும்பல. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஐ வாண்ட் டு கம்பேர் போத் ஆஃப் தெம். இந்த வீடியோல லெட் அஸ் see scope of EEE and ECE. நம்ம பிரசன்டேஷன் போறதுக்கு முன்னாடி ஃபைண்ட் தி கனெக்ஷன் ஒரு கேம் விளையாடும். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறீங்க, ஒரு 6 ஜாம்பவான்களை பாக்குறீங்க. டாக்டர் ரகுராம் ராஜன், நாராயணமூர்த்தி ஃபவுண்டர் இன்ஃபோசிஸ், ஜெஃப் பிசோஸ் ஃபவுண்டர் அமேசான், அசீம் பிரேம்ஜி சேர்மன் விப்ரோ, சத்யா நாடல்லா ex-CEO மைக்ரோசாஃப்ட், ஜெர்ரி யாங் ஃபவுண்டர் யாகு. இவங்க அனைவருக்கும் என்ன ஒற்றுமை தெரியுங்களா? Any guesses? Yes, some of you might have got it right. They all are electrical engineers. உங்களுடைய வசதிக்காக, புரிதலுக்காக ஒரு வென் டயக்ராம்லயே இந்த மோஸ்ட் ஆஃப் தி பிரசன்டேஷன்ஸ் தரலான் இருக்கேன். EEE என்ன, அதனுடைய விரிவாக்கம் என்ன, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ECE என்ன, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங். ரெண்டுலயும் ஒரு விஷயம் காமனா இருக்கு. அந்த காமனா இருக்கிற மேட்டர் தான் எலக்ட்ரானிக்ஸ். இது ரெண்டுமே என்ன பண்ணுது? அந்த நேம்லயே தெரியுது, எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானை பத்தி சம்பந்தப்பட்டது. மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிசிட்டி. ரெண்டுத்திலுமே எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட் தான், ரெண்டுத்திலுமே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் பேஸ்ட் தான். They used to design, develop, test and supervise the manufacture of electrical and electronic devices and circuits. These are the roles of the EEE engineers. In ECE engineers என்ன செய்வாங்கன்னா, அதேதான், டிசைன், டெவலப், டெஸ்ட், சூப்பர்வைஸ் தி மேனுஃபேக்சர் ஆஃப், இன் அடிஷன் டு எலக்ட்ரானிக் டிவைசஸ். இப்போ நான் சர்க்கியூட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், இன்னொன்று எலக்ட்ரானிக் சர்க்கியூட். இந்த மோட்டார்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், சுவிட்சஸ், ரிலேஸ், எலக்ட்ரிக்கல் மெஷரிங் டிவைசஸ், மல்டிமீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், இதெல்லாம் we call it as electrical components. Electronic components na resistors, capacitors, semiconductor devices சொல்லிருப்பீங்க, right? Diodes, transistors, இதெல்லாம் ஒரு electronic components. Communication equipment devices, which we call it as transmitters, receivers, ICs, integrated circuits and so on. நம்ம வீட்டுல பாக்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எடுத்துக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல 2 சர்க்கியூட்டும் இருக்கு. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டும் இருக்கு, எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் இருக்கு. இது வாஷிங் மிஷினுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஓவன், ஃப்ரிட்ஜ் அப்படி போன்ற எந்த ஒரு சாதனம் எடுத்தாலும் அதுல 2 விஷயங்களும் ப்ரிடாமினண்டா இருக்கு. இந்த வாஷிங் மிஷின்ல எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளக் சாக்கெட்ல இருந்து அதனுடைய சேஃப்டிக்காக இருக்கிற ஃபியூஸ், ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அதுல இருந்து ஹீட்டர், மோட்டார். அப்போ it is supplying the power. When they supply the power, it runs the motor ஆப்ரேட் பண்ணுது. அந்த மோட்டார் தான் உங்களை என்ன பண்ணுது, வாஷிங் மிஷின்ல அந்த ட்ரம் சுத்துது, கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ் சுத்து. இங்கதான் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்னுடைய யூஸ் நம்ம பார்க்க. இந்த படம் காட்டுறது ஒரு கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல்ல யூசர்ஸ் வில் கண்ட்ரோல் ஆஸ் பெர் தேர் ரெக்யர்மெண்ட். அந்த வாஷிங் மிஷின்ல ப்ரீ வாஷிங் இருக்கு, அலசுறது இருக்கு, ஊற வைக்கிறது இருக்கு, அதுக்கப்புறம் வாஷிங் இருக்கு, அதுக்கப்புறம் ரின்சிங் அப்படின்னு புரியுறது இருக்குது. அப்போ எனக்கு எந்த வேலைகள் வேணும்னு ஒரு யூசர்ஸ் அதை ஆன் பண்ணி வைப்பாரு. செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரோல் பேனல்ல யூசர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதை அப்படி பண்ண உடனே என்ன நடக்குது, எலக்ட்ரானிக் சர்க்கியூட், ஐசிஸ், கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் அண்ட் டயோட்ஸ், இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு போர்ட்ல வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி அதுல நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்திற்கு, டியூரிங் வாஷிங் ஒரு 25 செகண்ட்ஸ் ஒன் டைரக்ஷன்ல சுத்தும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் மோட்டார் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 25 செகண்ட்ஸ்க்கு அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல மோட்டார் சுத்தணும். பாருங்க, ஒரு மோட்டார் ஒரு டைரக்ஷன்ல சுத்துது, 25 செகண்ட்ஸ்க்கு சுத்தணும். அதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஸ்டாப் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு 25 செகண்ட்ஸ்க்கு மாறணும். அப்ப இது எப்ப வாஷிங், அப்ப ரின்சிங் அப்ப என்ன பண்ணணும், ஒரே டைரக்ஷன்ல வேகமா சுத்தணும். அப்ப என்ன பண்ணுறேன், இருக்கிறது அதே மோட்டார்ஸ், அதே தான். அப்ப என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்கியூட்ஸ் ஒரு டெசிஷனை எடுத்து அதனுடைய சிக்னல்ஸும் மோட்டாருக்கு கொடுத்து, நீ இதை செய், இதை செய்யாத, எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சிக்னலை, ஒரு டெசிஷன் மேக்கிங்க ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது.
அந்த சர்க்கியூட் தான் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். வெற்றிகரமா துணியை துவச்சு முடிச்சிட்டோம். அப்போ நமக்கு ஒரு பீப் சவுண்ட் கிடைக்குது. அப்போ அது செய்யறவரும் யாரு தான்? எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் தான் செய்யறாரு. The relays and transistors. Electrical circuit, it powers machines with electricity. Electrical circuit decision making எதுவும் பண்றது கிடையாது. Processing capability கிடையாது. Electronic circuits, it interprets signal and instruction. Electrical engineers, they are dealing with electrical circuits and electrical equipments. Normally speaking, that is bigger in size. Power plant, motor, generator, transformer, power distribution, relay, switches, இந்த மாதிரி பெரிய பெரிய சைசஸ்ல இருக்கும் predominantly. And also they use alternating current. You know that நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வீட்டிலலாம் ஒரு 230 volts ஏசி யூஸ் பண்றோம். ஈசி அப்படி கிடையாது, பெரிய சைஸ் இல்ல, ரிலேட்டிவ்லி மிக மிக சிறிய சைஸ், வெரி வெரி ஸ்மாலர் இன் சைஸ். ரெண்டாவது விஷயம், இந்த இசிஇல இருந்து இருக்கிற எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்ல ப்ரிடாமினா பாத்தீங்கன்னா நம்ம டிசி வோல்டேஜஸ் தான் யூஸ் பண்ணும். அதுவும் அதனுடைய லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 12 volts டிசி தான் மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்ல யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ரைட்? இது கொஞ்சம் சைஸ் இஸ் பிகர், இது வெரி வெரி ஸ்மாலர், டைனி. நம்பர் 1. நம்பர் 2, ப்ரிடாமினா இது ஏசி சப்ளை, திஸ் இஸ் டிசி சப்ளை. இது 230 வோல்ட்ல இருந்து thousands of volts டிபெண்டிங் அப்பான் தி இண்டஸ்ட்ரி ரெக்யர்மெண்ட் இருக்கும். இது ப்ரிடாமினா ஈவன் மில்லி வோல்ட்ல இருந்து ஈவன் 3 to 12 வோல்ட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன கோர்சஸ் நார்மலா படிப்பாங்க? ஸோ ட்ரிபிள்இக்கு எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி அண்ட் மெஷின்ஸ், சர்க்கியூட் அனாலிசிஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், electromagnetism, control systems, power engineering, transmission and distribution, about instrumentation, about gear switching and protection, and so on. ECE, they study about analog transmission, solid state devices, microprocessors, digital and analog communication, analog integrated circuits, satellite communication, microwave engineering, antenna and wave progression. இந்த மாதிரி subjects எல்லாம் they are studying. Of course, in addition to that, ரெண்டு engineersக்குமே ஒரு basic computer subjects எல்லாம் இருக்கு. First ஒரு 3 semester or 4 செமஸ்டருக்கு courses are common, especially the basic computer courses, basic electrical courses, basic electronic courses. இதெல்லாம் some common courses for both. Sir, what are the scope of EEE? Just I'm highlighting some emerging areas in EEE. Smart grid என்ற டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்னா வெரி சிம்பிளா சொல்லணும்னா 3 விஷயம் தாங்க. ஸோ 3 things, namely பவர் ஜென்ரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் எல்லா செக்டார்ஸ்லயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ பை யூசிங் திஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஹவு வி கேன் டூ த சேம் ஜாப் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி, தட்ஸ் வாட் ஆல் அபவுட் ஸ்மார்ட் கிரிட். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், யூ நோ தட் வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய ரொட்டீன் என்ஜின்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு பெரிய பூம் இருக்கும் அப்படின்னு எல்லா ஆட்டோமேட்டிவ் ஜாம்பவான்ஸும் கருதுறாங்க. ஈவன் கவர்மெண்ட்ஸும் அதை என்கரேஜிங்கா பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வராங்க. தென் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், as I said, very big research is going on. Then renewable energy system. ஸோ இங்கேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்னுடைய ரோல் மிகப்பெரிய ரோல். இந்த விண்மில், சோலார் எல்லாம் ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும் ஸ்கோப் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்ட் தான். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ் ஆர் ரினியூவபிள் எனர்ஜிஸ் ஆர் இன்டர்டிசிப்ளினரி. பொறியியல் துறையில எதுவுமே இந்த இன்ஜினியருக்கான ஜாப் அந்த இன்ஜினியருக்கான ஜாப் எல்லாம் கிடையாது. இது ஒரு கூட்டு முயற்சி தான். அனைத்து இன்ஜினியரிங்கும் கலந்த ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஜாப் தான் இன்ஜினியரிங். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் தி விண்மில். அப்ப என்ன ஆகுது, ஒரு விண்மில் இருக்கு, அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர், பிளேட் டிசைன், ஒரு 3 பிளேட் இருக்கலாமா, 4, 6, 8, அப்போ அதனுடைய கர்வேச்சர் எப்படி, ஏர் டிராக் ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம், டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் டிஃப்ரெண்ட், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸ், எந்த மெட்டீரியல்ல பண்றது, பிளேட் டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், இது எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப். ஒன்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைச்சிடுச்சு அப்படின்னாவே மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ ஜென்ரேட்டர்ஸ் வருது, அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வருது. உங்களுக்கு தெரியும், அந்த விண்மில் இருக்கிற ஏரியால போனீங்கன்னா thousands of windmills இருக்கும். அப்போ ஒவ்வொரு விண்மில்ல வரக்கூடிய இந்த ப்ரொடியூஸ்டு எலக்ட்ரிசிட்டியை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல போட்டு அதுக்கு நமக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு சப்ஸ்டேஷன் தேவைப்படும். அந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து we have to send it to main grid. Mechanical energy to electrical energy, as I said, generation, transmission and distribution. இங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஜாப். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் ஃபேக்ட் சிஸ்டம், அது காம்பினேஷன் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் பவர் சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்,
This is another scope. Then industrial automation, you know that it is coming in bigger way. People call it as industry 4.0. So ரோபோன்னு சொல்றோம், அது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை பண்ணணும். அப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அவசியம் தேவைப்படுறாரு. அஃப்கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். Let us come to the scope of ECE. ECE scope enormous because take a mobile phone, laptop, TV, OTT, right? Internet, எல்லாமே ECE சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம். மொபைல் கம்யூனிகேஷன் இஸ் ஒன் ஏரியா. சப்மரைன் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ உங்களுக்கு பார்க்குறீங்க அந்த பிக்சர்ல ஒரு சம்மரைன் இருக்கு. ஸோ சம்மரைன்ல இருந்து ஐ நீட் டு ஃபாலோ த ட்ராக் இட். எல்லா வகையான கம்யூனிகேஷன்ஸும் எனக்கு வேணும். அப்போ அது ஈஸியினுடைய ஜாப் தான். சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சிக்னல் ப்ராசஸிங், இமேஜ் ப்ராசஸிங் ஆர் டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி thousands ஆஃப் அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் இமேஜ் ப்ராசஸிங். ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் நம்ம பேஷண்ட்ஸுக்கு, ஈவன் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கோவிட் பேஷண்ட்ஸுக்கு இந்த ரொட்டீன் டெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. டைரக்டா வி கேன் கோ ஃபார் எக்ஸ்ரே டெஸ்ட். இதெல்லாம் ஒரு இன்ஃபெக்ட் பண்ணப்படாத லங்ஸ், இன்ஃபெக்ட் ஆகாத லங்ஸ்னுடைய ரெபாசிட்டரி இருக்கு, அதோட போயிட்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணி, ஸோ திஸ் இமேஜ் ப்ராசஸிங் வில் டெல் whether you are infected with corona or not. அடுத்து சேட்டலைட் அண்ட் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன். நீங்க பாக்குறீங்க, ஸோ ஸ்பேஸ் ஷிப்ஸ் ஆர் பீயிங் சென்ட். அப்போ அதுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் எப்படி நடக்குது? ஆல் ஆர் ECE engineers involved in it. Then healthcare, of course, ECE plays a vital role. Surgical robots, again அது interdisciplinary, அதுல ECE உடைய ரோலும் மிகப்பெரிய ரோல். Then prediction of natural disasters. It can be a rain, it can be a weather prediction, it can be a tsunami, it can be a earthquake. Then 5G communication. எல்லாரும் சொல்றாங்க 4G னா உங்களுக்கு தெரியும், ரைட்? அதனுடைய ஸ்பீட் இஸ் 100 megabytes per second, whereas 5G na whopping 10 GB per second. So speed would be quite high. Not only speed, it's about reliability. Low bandwidth villages ன்னு சொல்றோம். அப்ப அந்த low bandwidth எல்லாம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்போ ஆன்லைன் எஜுகேஷன், டீச்சிங், லேர்னிங் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரீஸ், எல்லா செக்டாருக்கும் ஒரு மிகப்பெரிய பூமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, ரைட்? இதெல்லாம் இட் கம்ஸ் அண்டர் ECE engineers. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு, என்ன மாதிரி விஷயத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டாக் அபவுட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் EEE engineers. Of course, electricity board and all utility companies who are responsible for installation, maintenance and operation of power handling equipment and system. Public sector units எங்க சார் ஜாப் நார்மலா EEE ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு? பெல், NTPC, National Thermal Power Corporation, Bharat Electronics Limited, BEL, Power Grid Corporation of India, Railways, then state electricity boards. These are the companies, private companies, EEE engineers graduates எடுத்துக்கிறவங்க எல்லாம் Crompton Greaves, Siemens, Hitachi, Jindal Steel and Power, Reliance, L&T, Tata and Samsung Engineering, right? These are the few of the companies whom recruit these EEE graduates. Come to that ECE. ECE na, as I said, there are two things. One is electronics, another one is communication. So industries dealing with electronic consumer goods and appliances like mobile, computer, laptop, TV, any electronic gadgets, and the எல்லா manufacturingலயும் ECE engineers தேவைப்படுறாங்க. Of course, in communication industries பாக்குறீங்க, Wi-Fi, telecom industries, internet 5G ன்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ் எல்லா இடத்துலையுமே கூட, அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலையும் கூட ECE engineers தேவைப்படுறாங்க. தென் திஸ் இஸ் another important one. ECE engineers are also preferred in IT, hardware and software jobs. What are the PSUs? Public sector units, எல்லா R&D units like ISRO, Indian Space Research Organization, DRDO, Hindustan Aeronautical Limited, HAL, BARC, CADC, Indian Railways, very popular companies who are hiring ECE engineers. Who are all the private multinational companies? I've been getting Siemens, Texas Instruments, Intel, Philips Electronics, Motorola, Samsung, Flextronics. இதெல்லாம் தான் some of the companies, right? ரெண்டுத்தும் common என்ன? Common, of course, basic IT jobs, and also there are basic electronics industry jobs. Both will be employed depending upon the skill set they have. உங்களுக்கு இப்போ ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ECE and EEE பற்றி. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் சப்போர்ட் தி சேனல் பை சப்ஸ்கிரைபிங் இட் அண்ட் கிளிக்கிங் தி பெல் ஐகான். தேங்க்யூ ஸோ மச்.